இன்றைக்கி நான் வந்து கொங்கு நாட்டு ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் தான் பண்ணியிருக்கேன். இந்த வீக் வந்து ஒவ்வொரு ஊரோட ரெசிபி தான் பண்ணியிருந்தாங்க. நான் கொங்கு நாட்டு ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் பண்ணியிருக்கேன். இதுக்கு ஒரு குக்கரில் கடலெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம், மிளகு சேர்த்துட்டு கொஞ்சம் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கணும். 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா பொரியுமேவும் ஒரு 10 பல் போல் பூண்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதை நல்லா எண்ணெயில் வறுத்துக்கிறேன். வறுத்ததுக்கப்புறமேடு சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராம் இருக்கும், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா எண்ணெயில் வந்து வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கி அதோடய ஃப்ளேவர் வந்து ஆயிலில் இறங்கணும். நல்லா இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இது கூட வந்து இப்போ நான் தக்காளி சேர்த்துக்கிறேன். நல்லா பழுத்த தக்காளி ஒரு 4 எடுத்திருக்கேன். இதை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூட உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டு நல்லா கலந்தோம்னா தக்காளி வந்து சீக்கிரம் வெந்துடும். இப்போ இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு பவுடர் மாதிரி 1 ஸ்பூன் அளவு சீரகம் எடுத்திருக்கேன், 1.5 ஸ்பூன் அளவு மிளகு, ஒரு 7 போல் காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இதை நல்லா ஒரு பவுடர் மாதிரி கோரஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன். ரொம்ப நைஸாக அரைச்சிருக்கிறது, ஓரளவுக்கு கோரஸாக இருக்கணும். அரைச்சி எடுத்ததுக்கப்புறமேலே இப்போ இந்த மசாலா ஃபுல்லாகவுமேவும் நான் அப்படியேவும் இந்த இதில் சேர்த்துக்கிறேன். நான் சேர்த்துருக்க ரைஸுக்கு வந்து இந்த மசாலா கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு அரைச்சிக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் இது அப்படியே சேர்த்துடலாம். தக்காளி வெங்காயத்து கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமேடு இது கூட வந்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவு சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன். இது சேர்த்தா தான் கொஞ்சம் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நல்லா கலந்து எண்ணெயில் நல்லா இது வதங்கினதுக்கப்புறமேடு அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 2 டம்ளர் அரிசியும் 1 டம்ளர் அளவு பருப்பும் போட்டிருக்கேன். மொத்தமாக 3 டம்ளர் அளவு அரிசியும் பருப்பும் சேர்த்துருக்கேன். இது கழுவி ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிட்டேன். 3 டம்ளர் அரிசி பருப்புக்கு வந்து நான் 6 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு தண்ணி நல்லா இந்த அளவுக்கு கொதிக்கவுமேவும் ரைஸை சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்கவும் தான் சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு ஒரு 3 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கிறேன். எனக்கு கரெக்டாக இருக்கும். 3 விசில் வந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ சிந்தாமணி சிக்கனுக்கு ஒரு மண் பாத்திரத்தில் கடலெண்ணெயும் நல்லெண்ணெயும் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம்னா நம்ம இஞ்சி பூண்டு போடுறப்ப அது பிடிக்காமல் இருக்குது. இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இதில் வந்து வெங்காயம் சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயம் ஒரு 3 பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் நல்லா அந்த கண்ணாடி பதம் வரணும். வந்ததுக்கப்புறமேடு இதில் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். இதில் நான் ஒரு 15 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். நான் 3/4 கிலோ அளவு சிக்கன் சேர்க்குறதுனால 15 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ இந்த காஞ்ச மிளகாய் இதில் போட்டு நல்லா வதக்கி அந்த காஞ்ச மிளகாயோட கலர் வந்து எண்ணெயில் இறங்கணும். இறங்கினதுக்கப்புறமேட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். நான் 1.5 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டோட ராஸ்மெல்லாம் போகணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு நல்லா எண்ணெயிலே அந்த காஞ்ச மிளகாய் அந்த இஞ்சி பூண்டெல்லாம் வதங்குறப்பே ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூட மஞ்சளும் உப்பும் சேர்த்துக்கிறேன். கல் உப்பும் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூளும் கல் உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். எண்ணெயில் நல்லா அது வதங்கணும். வதங்கி இப்போ சிக்கன்லேருந்து இவ்வளோ தண்ணி வந்திருக்கும். இது கூட வந்து ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துட்டு லாஸ்ட்டாக இதில் வந்து 1 ஸ்பூன் அளவு மிளகுத்தூளும் 1/4 ஸ்பூன் அளவு ஜீரகத்தூள் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா ஒரு சூப்பரான சிக்கன் சிந்தாமணி ரெடி ஆயிரும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். ஆனால் டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். சாப்பிட்றப்ப ரொம்ப மைல்டாக இருக்கும். அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ அரிசியும் பருப்பு சாதமும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக இது கூட கொஞ்சம் கொத்தமல்லியும் நெய்யும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சோம்னா ஒரு சூப்பரான அரிசியும் பருப்பு சாதமும் ரெடி ஆகிடுச்சு. சிக்கனும் ரெடி ஆகிடுச்சு. சிந்தாமணி சிக்கனுமே ரெடி ஆகிடுச்சு. இது கூட ஒரு மோர் குடித்தோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். இப்போ இதை சர்வ் பண்ணிக்கலாம். நல்லா அரிசி பருப்பு சாதமும் சிக்கன் சிந்தாமணி கொஞ்சம் மோர் வச்சு சாப்பிட்டோம்னா சோல் சாட்டிஸ்ஃபைங் ரெசிபியாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ஆனால் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும்.